بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وصحبه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் வகுத்தளிக்கப்பட்ட சத்தியபூர்வமான மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏக இறைவனால் கட்டமைக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சியையும், இந்த மார்க்கம் இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிற சமூக மாற்றங்களையும் சகித்துக் கொள்ள முடியாத இஸ்லாமிய விரோத சிந்தனை கொண்டவர்களால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் பல்வேறு விதமான உண்மைக்கு புறம்பான அவதூறுகளையும் அறிவுக்கு ஒத்து வராத விமர்சனங்களையும் இந்த மார்க்கத்தை நோக்கி அள்ளி வீசப்பட்டிருப்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த 25ஆம் தேதி ஓய்வு பெற்ற பேராசிரியர் என்று சொல்லப்படுகிற ராசகோபாலன் என்பவரால் தினமணி பத்திரிகையினுடைய நடுப்பக்கத்திலே ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு மனமாற்றமே வேண்டும் என்று தலைப்பிடப்பட்டிருந்தது. அந்த கட்டுரையினுடைய மைய கருத்தாக பேராசிரியர் என்று சொல்லப்படக்கூடிய ராசகோபாலன் என்ன கருத்தை முன்வைக்கிறார் என்றால், இந்தியாவில் ஏற்பட்ட பல்வேறு விதமான மத மாற்றங்களை குறித்த செய்தியை அதில் அவர் பதிவிடுகிறார். அப்படி பதிவிடுகின்ற போது உண்மைக்கு புறம்பான, எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாத பல்வேறு பொய்களை தன்னுடைய கட்டுரையில் அவர் இடம்பெற்றிருக்க செய்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு பேராசிரியராக இருந்தவர், கல்வித்துறையிலே ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவரா இப்படி எழுதுகிறார். இவர் உண்மையிலேயே பேராசிரியர் தானா அல்லது அந்த மாதிரி போட்டுக் கொண்டாரா என்று சந்தேகிக்கின்ற அளவிற்கு அவருடைய எழுத்துக்கள் விஷமத்தனமானதாகவும் உண்மைக்கு புறம்பானதாகவும் அமையப்பெற்றிருப்பதை நாம் காண முடிகிறது. குறிப்பாக அவர் அதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்தியாவிலே ஏற்பட்ட பல்வேறு மத மாற்றங்களில் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி பேசுகிற அவர் குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது நம்முடைய பகுதியோடு சம்பந்தப்பட்ட செய்தி என்பதனால் அந்த வரலாற்றை நாம் தெளிவாக தெரிந்திருப்பது பொருத்தம் என்ற அடிப்படையில் இங்கே நினைவூட்டுவது அவசியம் என்று நினைக்கின்றோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கடந்த 2 தலைமுறைகளுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலே அமையப்பட்டிருந்த மீனாட்சிபுரத்திலே 1981ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு மத மாற்றம் ஏற்பட்டது. பல்வேறு குடும்பங்கள், சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடும்பத்தோடு இஸ்லாத்தை தழுவுகிற ஒரு நிகழ்வு ஒரே சமயத்தில் நடைபெற்றது. இது இந்தியாவையே உலுக்கிய ஒரு மதமாற்றமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு பிரதிநிதிகள்
இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய பல்வேறு தேசிய தலைவர்கள், தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ற பல்வேறு தரப்பு மக்களும் இந்த மதமாற்ற சம்பவத்திற்கு பிறகு மீனாட்சிபுரம் கிராமத்திற்கு விஜயம் தந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பல்வேறு தரப்பினருடைய சிந்தனையையும் அந்த கிராமத்தை நோக்கி திருப்புவதற்கு காரணமாக இருந்த இந்த மதமாற்றத்தை அவர் குறிப்பிடுகிற போது எப்படி சொல்லுகிறார் என்றால், 1981ஆம் ஆண்டு மீனாட்சிபுரத்திலே ஏற்பட்ட அந்த மதமாற்றம் உண்மையான மனமாற்றம் அல்ல. அவருடைய கருத்து வாசகம் அப்படியே சொல்லுகிறேன். இந்த மதமாற்றம் என்பது மனமாற்றத்தின் மூலமாகவோ அல்லது யாருடைய வற்புறுத்துதலின் பேரிலோ நிகழவில்லை. யாரும் கட்டாயப்படுத்தி அவர்களை இஸ்லாத்திற்கு அழைக்கவில்லை. அது மாதிரி உண்மையிலே அவர்கள் விளங்கி இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மனதளவில் மாற்றம் ஏற்பட்டதினால் அது நடக்கவில்லை. மாறாக இதையும் தாண்டி வேறொரு காரணத்தினால் அந்த மதமாற்றம் நடந்தது. அவர் சொல்லுகிறார், என்ன காரணத்தினால் நடந்தது தெரியுமா? அவர் சொல்லுகிற காரணம் தான் சிரிப்பதை போன்று இருக்கிறார். இஸ்லாத்திலே ஒரு ஆடவன் பல பெண்களை மணமுடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. 4 திருமணம் வரை செய்து கொள்ளலாம். ஆனால் மற்ற மதத்திலே அதற்கு அனுமதி இல்லை. அவர்களுடைய பழைய மதத்திலே அதற்கு அனுமதி இல்லை. இந்த 4 திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த சலுகையை பயன்படுத்துவதற்காக அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்தார்கள். உண்மையான மனமாற்றம் அல்ல. மேலும் அவர் குறிப்பிடுகிறார், பட்டியலின மக்களாக இருந்த அவர்கள் வயல் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட 3-4 மனைவிகள் இருந்தால் அந்த 3-4 நபர்களையும் வயல் வேலைகளுக்கு அனுப்பலாம், களை எடுக்க செல்லலாம், அவர்களை விதைகளை தூவுவதற்கு அனுப்பலாம். இது போன்ற விவசாய வேலைகளுக்கு அனுப்புவதன் மூலமாக அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த பலதார மனம் காரணமாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாரா என்று பாருங்கள். ஒருவன் பலதார மனம் முடித்தால் அதன் மூலமாக மனைவிமாரை வேலைக்கு அனுப்பி தன்னுடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்திக் கொள்ளலாமா? அதுவும் வயல் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த ஆண்கள் பல பெண்களை மனமுடித்திருந்தால் அவர்களை பல வேலைகளுக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டலாம். அப்படி ஈட்டுவதன் மூலமாக பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் அந்த கிராமமே இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி படையெடுத்து வந்தது என்பதாக அவர் சொல்லுகிறார். சரி, ஆண்கள் பலதார மனம் முடிப்பதற்காக அப்படி செய்தார்கள் என்றால் பெண்கள் எதற்காக மாறினார்கள்? வயோதிகர்கள் பல பேர் வந்தார்கள், அவர்கள் எதற்காக வந்தார்கள்? சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் வந்தார்களே, அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்ற அடிப்படை கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத நிலையிலே அவருடைய கருத்து மிக அபத்தமானதாக அமையப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், மீனாட்சிபுரத்திலே ஏற்பட்ட அந்த மகத்தான மனமாற்றத்தை எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளால் கொச்சைப்படுத்தி பேசப்படுகிறது என்பதை பாருங்கள். பலதாரமாக முடிப்பதற்காக பல பெண்களை திருமணம் முடிக்கின்ற அந்த அனுமதி இருப்பதன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று உண்மைக்கு புறம்பான தகவலை அவர் குறிப்பிடுகிறார். தினமணி பத்திரிகையும் அந்த செய்தியை குறித்த எந்த உண்மைத்தன்மையையும் ஆராயாமல் அதை அப்படியே பிரசுரிக்கிறது. ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தினமணி பத்திரிகைக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்தது. பத்திரிகை துறையில் எத்தனையோ பத்திரிகைகள் இருக்கின்றன. எல்லாமே மதவாத சக்திகளுக்கு அடிமையாகி போய்விட்ட இந்த நிலையில் சில பத்திரிகைகள் மட்டும் பத்திரிகை தர்மத்தை பேணுகின்ற விதத்தில் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தினமணிக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்தது. ஆனால் இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தால் தினமணியிலே பிரசுரிக்கப்படுகின்ற செய்திகள், கட்டுரைகள் என்று பார்த்தால் முற்றிலும் இஸ்லாமிய விரோத கருத்துக்களாகவும் மதவாத சக்திகளுடைய அந்த கொள்கையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலேயும் அதனுடைய கருத்துக்கள் அமையப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த கட்டுரையை நாம் கையாள வேண்டியது இருக்கிறது. அவர் எழுதுகிறார், இந்த பத்திரிகை எதையும் யோசிக்காமல் அதை வெளியிடுகிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், மீனாட்சிபுரத்திலே ஏற்பட்ட அந்த மனமாற்றம் இருக்கிறதல்லவா, இன்று ரஹ்மத் நகராக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற சில குடும்பங்கள் இன்றும் தன்னுடைய பழைய மதத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலான குடும்பங்கள் இஸ்லாத்திற்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததிலிருந்து இவர்களை குறித்த தவறான விமர்சனங்களும் தவறான கருத்துக்களும் இந்திய அளவில் பரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இது முதல் தடவை சொல்லப்பட்ட கருத்தல்ல.
ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இது மாதிரி உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பகிரப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கிறார். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கப் போகிறோம் என்று அறிவித்த உடனேயே தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்து ஆசை காட்டினார்கள். உங்களுக்கு பணம் தருகிறோம், வேலை வாய்ப்பை வழங்குகிறோம், நீங்கள் உங்களுடைய பழைய மதத்திலேயே இருங்கள். இஸ்லாத்திற்கு குடும்பத்தோடு மொத்தமாக ஊரே மாறிவிட்டால் அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், நீங்கள் அந்த முடிவுக்கு வராதீர்கள் என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தார்கள். ஆனால் அதையும் மீறி அந்த சமூகம் மொத்தமாக இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது. எதற்காக இணைத்தார்கள்? உண்மையான காரணம் என்ன? சாதிய அடக்குமுறையின் காரணமாக, தீண்டாமை கொடுமையின் காரணமாக, காலம் காலமாக அவர்கள் அனுபவித்து வந்த அந்த கொடுமைகளிலிருந்து நமக்கு விடுதலை பெற வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறையாவது சுயமரியாதையோடு வாழுகின்ற ஒரு தலைமுறையாக உருவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் அந்த நிலைக்கு வந்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். சமீபத்திலே கூட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார், PhD முடிச்சிருக்கிறார். அவர் என்ன கருத்தை அந்த ஆய்வில் அவர் மெய்ப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், மீனாட்சிபுரத்தினுடைய மதமாற்றம் தான் அவருடைய முக்கிய கருப்பொருளாக இருந்தது. அந்த மதமாற்றத்திற்குரிய காரணம் என்ன? அந்த மதமாற்றத்தின் மூலமாக அந்த சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, இன்று அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, என்ன நோக்கத்தினால் அவர்கள் இந்த மதத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை போன்ற எல்லா விஷயங்களையும் மையப்படுத்தி அவர் அதையே ஆய்வாக மேற்கொண்டு அதிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் தெளிவாக வாக்குமூலம் தருகிறார். அது எழுத்துப்பூர்வமாகவும் நூலாகவும் வெளிவந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த மக்கள் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆதிக்க சாதியினரால் காலம் காலமாக அனுபவித்து வந்த அந்த கொடுமைகளின் காரணமாகத்தான் அவர்கள் அதிலிருந்து வெளியேறி தங்களுக்கு அவர்கள் சுயமரியாதையை தேடிக்கொண்டார்கள். இன்று கௌரவத்தோடு வாழ்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதார நிலை வேண்டுமானால் உயராமல் இருக்கலாம், சமூகத்தில் அரசியல் ரீதியாக அவர்கள் வேறு மாதிரியான உயர்வை சந்திக்காதவர்களாக இருக்கிறார். ஆனால் சமூக அந்தஸ்து என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, சுயமரியாதை என்பது கிடைத்திருக்கிறது என்று அவர் வாக்குமூலம் தருகிறார். நேரடியாக அந்த ஊருக்கு வந்து 3-4 நாட்கள் தங்கியிருந்து குடும்பமாக அவர் சந்தித்து அவர் சேகரித்த அந்த செய்திகளை சமர்ப்பித்து அதில் அவர் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கின்ற நிலையிலே இப்படியும் கருத்துக்கள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் இஸ்லாம் எப்படி பரவியது? இந்த மார்க்கத்தை நோக்கி நாமெல்லாம் எதற்காக வந்திருக்கிறோம்? நாமெல்லாம் காலம் காலமாக அரபு நாட்டில் இருந்து பரம்பரையாக இறக்குமதி செய்யப்பட்டவர்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஒரு 4-5 தலைமுறைகள் அல்லது ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருப்பி பார்த்தால் நம்முடைய முன்னோர்களும் வேறு மதத்தில் தான் இருந்திருப்பார்கள். அவர்களும் இந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவித்து சமத்துவத்திற்கு எதிரான அந்த நிலைப்பாட்டுகளை சந்தித்ததன் காரணமாகத்தான் சமத்துவம் எங்கே கிடைக்கிறது, தீண்டாமைக்கு எதிரான வாழ்வு எங்கே இருக்கிறது என்று தேடி வந்தவர்கள் தான் இன்று இஸ்லாமியர்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே கூட இன்றும் கூட தாலியறுத்தான் சந்தை என்று ஒரு சந்தை இருக்கிறது. இன்றும் அதே பெயரிலே அது செயல்பட்டு வருகிறது. அங்கு உள்ளவர்களுக்கு தெரியும். அந்த சந்தைக்கு ஏன் தாலியறுத்தான் சந்தை என்று பெயர் வந்தது என்று வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால், அந்த பகுதியிலே வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்று நாடார் சமூகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவர்கள் ஒரு காலத்தில் எவ்வளவு கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த தாழ்த்தப்பட்ட அந்த மக்கள், அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு எப்படி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது என்றால், அவர்கள் தங்களுடைய மேலாடைகள் அணியக்கூடாது, அவர்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைக்கக்கூடாது, கீழாடை மட்டும்தான் அணிய வேண்டும், மேலாடை அணியக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. அப்படி யாராவது மாறி அந்த சட்டத்திற்கு மாற்றமாக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். மார்பகங்களுக்கென வரி விதிக்கப்பட்டிருக்கின்ற கொடுமைகள் எல்லாம் இந்த மண்ணிலே அரங்கேறி இருக்க, ஒரு பெண்ணுடைய மார்பகத்திற்காக அவள் வரி கட்டியாக வேண்டும் என்று சொல்லுகிற மிக ஈனத்தரமான கேவலகரமான சட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த இந்த தேசத்தில் அந்த கொடுமைகளில் இருந்தெல்லாம் வெளியேறுவதற்காகத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அந்த தாலியறுத்தான் சந்தையிலே ஒரு பெண்மணி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி சந்தைக்கு வருகிறாள். வருகிற போது அவள் மேலாடை அணிந்து வருகிறாள். மேலே ஒரு துணியை போர்த்தி கொண்டு வழக்கத்திற்கு மாற்றமாக வருகின்ற போது ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஒருவன் கையிலே வைத்திருந்த கம்பினால் அவனுடைய மேலாடையை அப்படியே தூக்குகிறான். அவன் பக்கத்திலே செல்லவில்லை என்றால் தீண்டாமை தீட்டுப்பட்டுவிடும் என்பதனால் பக்கத்திலே செல்லாமல்
ஒரு நீளமான கம்பினால் அவள் மேலே போர்த்தி இருக்கின்ற அந்த துணியை அப்படியே எடுக்கிறான். எடுக்கிற போது அவளுடைய கழுத்திலே கட்டப்பட்டிருந்த தாலியும் சேர்ந்து அருந்து விடுகிறது. அப்படி அருந்து விட்டதினால் அந்த சந்தைக்கு அன்றிலிருந்து பெயர் தானியருத்தான் சந்தை என்று சூட்டப்பட்டு வந்திருக்கிறது. இன்றும் அது அதே பெயரில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாறு எல்லாம் எதை சொல்கிறது என்றால், இவ்வளவு கொடூரமாக மனித இனம் பாகுபாடு காட்டப்பட்டு, பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த பாகுபாடு காட்டப்பட்டு, சாதிய கட்டமைப்புகளினால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில்தான் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக சமத்துவத்தை நோக்கி, சமூக நீதியை நோக்கி, சுயமரியாதையை நோக்கி மனித சமூகம் வர ஆரம்பித்தது. அப்படி வர ஆரம்பித்தவர்களுக்கு கிடைத்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த நாடு முழுவதும் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த உண்மைகளின் அடிப்படையில் தான் இந்த கொடுமைகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று அந்த மக்கள் 1981 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு பத்திரிகையாளர்களுடைய அந்த வேட்டையின் போது அந்த மக்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அது ஆவணமாக இன்றும் பத்திரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு உண்மைகள் இருந்தும் கூட இவ்வளவு பெரிய ஒரு அபாண்டத்தை தினமணி பத்திரிகை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது முதல் தடவை இல்லை, இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த மீனாட்சிபுரத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தியையும் நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சரியாக ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். 2011 அல்லது 2012 இருக்கும். ஒரு எழுத்தாளர், அது மீனாட்சிபுரத்தோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியைச் சேர்ந்த அன்வர் பாலசிங்கம் என்ற ஒரு எழுத்தாளர் ஒரு நாவலை வெளியிடுகிறார். என்ன நாவல் என்றால், அந்த நாவலுடைய பெயர் என்னவென்றால் கருப்பாயி என்கிற நூர்ஜஹான் என்ற அந்த நாவலுடைய தலைப்பு. மீனாட்சிபுரத்தை சார்ந்த அந்த பகுதியில் வாழ்ந்தவர் தான் அன்வர் பாலசிங்கம் என்பவர். அவருடைய குடும்பத்திலே முன்கூட்டி இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வேறு மாதிரியான நிலைக்கு போய்விட்டார். இவர் ஒரு நாவலை எழுதுகின்ற போது அந்த நாவலுக்கு எப்படி பெயர் வைத்திருந்தார் என்றால் கருப்பாயி என்ற நூர்ஜஹான். இந்த நாவல் எதை மையப்படுத்தி எழுதப்பட்டிருந்தது என்றால், மீனாட்சிபுரத்திலே ஏற்பட்ட மத மாற்றத்தை குறித்து எழுதப்பட்டது. அந்த நாவலிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கருப்பாயியாக இருந்த இந்த பெண்மணி ஒரு கட்டத்தில் நூர்ஜஹானாக மாறிவிடுகிறார். மாறியதற்கு பிறகு நீண்ட நெடுங்காலமாக அவளுக்கு திருமணம் முடிக்கின்ற அந்த வயதையெல்லாம் கடந்ததற்கு பிறகும் கூட அவளை மணமுடிப்பதற்கு யாரும் தயாராக இல்லாத நிலையில் அந்த பெண்மணி விரக்திக்குள்ளாகி தற்கொலை செய்து கொள்கிறார். இதை உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட நாவல் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பகுதியில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த நூர்ஜஹான் என்ற பெண்மணி தன்னை யாரும் மணமுடிக்க வர மறுக்கிறார்கள் என்ற காரணத்தினால் மனம் உடைந்து போய் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அவள் தற்கொலை செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய தந்தையாக இருந்த காதர்பா என்பவரும் அவருடைய மனைவியும் தன்னுடைய மகள் இப்படி தற்கொலை செய்து கொண்டாரே என்ற எண்ணத்தில் விரக்தியில் அவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த 3 பேருடைய தற்கொலையை தொடர்ந்து நூர்ஜஹானுடைய சித்தியாக இருந்த இன்னொரு பெண்மணியும் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த 4 தற்கொலைகள் ஒரே குடும்பத்தில் நிகழ்ந்தது. எதன் காரணமாக நிகழ்ந்தது என்றால், அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார்கள், புதிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் காலங்கள் பல கடந்தும் கூட அங்கே உள்ள கன்னிப்பெண்களை மணமுடிப்பதற்கு பழைய முஸ்லிம்கள் தயாராக இல்லை. வெளியூரில் இருந்து யாரும் அங்கே பெண் எடுப்பதற்கு தயாராக இல்லை. அதன் காரணமாக தங்களுடைய மணப்பெண்களை மணமுடித்துக் கொடுக்க முடியாத நிர்பந்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். 4 பேர் ஒரே குடும்பத்தில் தற்கொலை செய்து கொண்டார்கள். இது மாதிரி 60க்கும் மேற்பட்ட பெண்கள் திருமணம் முடிக்கின்ற வயதை கடந்தும் கூட திருமணம் முடிக்க முடியாத அந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அந்த நாவலுடைய கதை ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய கருப்பொருளாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மீனாட்சிபுரத்திலே ஏற்பட்ட மதமாற்றம் என்பது ஒரு போலியானது. அதன் மூலமாக அந்த சமூகத்திலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு வந்ததினால் எதை இழந்திருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய பிள்ளைகளை மணமுடித்துக் கொடுக்க கூட முடியாத அளவிற்கு மிக மோசமான நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று
2011 கருப்பாய் என்ற நூர்ஜஹான் என்ற நாவலை எழுதிய அந்த ஆசிரியர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். அந்த நாவல் வெளிவந்ததற்கு பிறகு சில இஸ்லாமிய பத்திரிகையாளர் கூட அந்த பகுதிக்கு சென்று அப்படி ஒரு தற்கொலை சம்பவம் இந்த ஊரிலே நடந்ததா, இந்த மாதிரி அவர் சொல்ற மாதிரியான சம்பவங்கள் இருக்கிறதா, பெண்கள் இந்த மாதிரியான நிலைகளில் இருக்கிறார்களா என்று நேரடியாக அவர்கள் கள ஆய்வு செய்து பார்த்தது. அப்படி ஒரு தற்கொலை சம்பவம் அந்த ஊரில் நடக்கவே இல்லை என்று அவர்கள் மறுத்திருக்கிறார். ஆனால் நடக்காத ஒரு செய்தியை ஒரே குடும்பத்தில் 4 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய குடும்பத்து பெண்களை மணமுடிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை, விரக்தியிலே அவர்கள் அப்படி செய்து கொண்டார்கள் என்று அப்பட்டமான அந்த பொய்யை அவர் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இஸ்லாமிய பத்திரிகையாளர் குழு அவரை சந்தித்து விளக்கம் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர்களால் சரியாக விளக்கம் சொல்ல முடியவில்லை. கடைசியில் இது இந்த ஊர் என்று உங்களுக்கு யார் சொன்னது, இது வேறு ஒரு கதையை நான் மையமாக வைத்து இப்படி எழுதினேன் என்று அவர் சமாளிப்பதை போன்று பதில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த ஊரினுடைய மதமாற்றம் என்பது இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதினால் அதை கொச்சைப்படுத்தும் முகமான கருத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே விதைக்கப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக பணத்தாசை காட்டினார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு வெளிநாட்டு பணம் தான் இவர்களை மதமாற்றத்திற்கு காரணமாக ஆகியிருக்கிறது. அந்த பணத்தாசையின் காரணமாக இவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள் என்று அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டது. அதற்கு பிறகு அங்குள்ள பெண்கள் திருமணம் முடிக்கப்படாமல் தேங்கி கிடக்கிறார்கள். அதனால் அவர்கள் வந்து எந்த மாற்றமும் இல்லை என்று பரப்பப்பட்டது. இப்பொழுது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பலதார மனத்தை விரும்பிதான் அவர்கள் அந்த மார்க்கத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி வெளிவந்ததற்கு பிறகு, இந்த 25ஆம் தேதி பத்திரிகையில் இந்த செய்தி வந்ததற்கு பிறகு வைகரை வெளிச்சம் என்ற பத்திரிகை துறை சார்ந்த சில அன்பர்கள் நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று அங்கே அப்படி எத்தனை பலதார மனங்கள் நடந்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்த்தால் யாருடைய குடும்பத்திலையும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை. அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்லியிருக்கிறார்கள், இப்படி ஒரு செய்தி பத்திரிகையிலே வந்திருப்பது நீங்கள் சொல்லிதான் எங்களுக்கு தெரிகிறது. ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு காலங்கடத்துறது முடியாத இந்த நிலையில 4 பேரை வச்சுக்கிட்டு நாங்க காலம் கழிக்கிறதுக்கு எங்க போவோம்? அந்த அளவுக்கு நாங்க பெரிய நிலையில இருக்கிறோம். அவங்கள வேலைக்கு அனுப்பியா என்னுடைய பொருளாதார வளத்தை நாங்க உயர்த்த முடியும் என்று அவர்கள் வேதனையோடு கேட்டதாக அந்த அன்பர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த செய்தி எல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், இஸ்லாம் வளர்ந்து வருகின்ற மார்க்கம். இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாத இஸ்லாமிய விரோத சிந்தனை கொண்டவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே இதே மாதிரி சார்ந்த செய்திகளை பரப்பிக்கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக்கொண்டு அவதூறுகளை விதைத்துக் கொண்டு இந்த மார்க்கத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இது அல்லாஹ்வினுடைய மார்க்கம், அல்லாஹ்வினுடைய பேரொளியினால் இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆதிக்க சக்தியாலும் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் வரலாறு கண்டிருக்கின்ற உண்மை. இன்னும் எத்தனை அவதூறுகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் இஸ்லாத்திற்கு உண்டு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சல்மான் ருஷ்டி என்பவன் நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறாகவன் எழுதினான். நபிகள் நாயகத்துடைய பலதார மனத்தை குறித்து அவதூறாகவன் எழுதினான். அப்படி எழுதுகின்ற போது மேற்கத்திய உலகங்கள் எல்லாம் அவனை மிகச்சிறந்த புரட்சியாளன் என்று கொண்டாடியது, அவனுக்கு உயரிய விருதுகள் கொடுத்து பாராட்டியது. அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய தலை சிறந்த இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவராக இருந்த மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நேரடியாக சல்மான் ருஷ்டியை தொடர்பு கொண்டு கேட்டார்கள், இந்த மாதிரியான கருத்துக்களை நீ சொல்லி இருக்கிறாயே, இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பெருமானாருடைய வாழ்க்கையை இப்படி கொச்சைப்படுத்தி நீ எழுதுகிறாய் என்று கேட்கும் போது அவன் சொன்னான், லண்டனிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தை சொல்லி அங்குள்ள லைப்ரரியில் உள்ள நூல்களில் இருந்துதான் இந்த தகவல்களை நான் எடுத்தேன் என்று சொன்னான். சொன்னதற்கு பிறகு மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் லண்டனுக்கு சென்றார்கள். அங்குள்ள அரசு அனுமதியோடு அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்குள்ள லைப்ரரியை தேடி பார்த்தால் மேற்கத்திய சிந்தனைவாதிகளால் எழுதப்பட்ட
பல நூல்கள் அங்கு இஸ்லாத்தினுடைய பெயரிலே காட்சியளித்துக் கொண்டிருந்தது. இல்லாததையெல்லாம் எழுதி வைத்திருந்தார்கள். உடனே அரசாங்கத்தோடு அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். இது இஸ்லாத்திற்கு புறம்பான அடிப்படை ஆதாரமற்ற நூல்களாக இடம்பெற்றிருக்கிறது, இதை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அவருடைய உண்மையான கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட லண்டன் அரசாங்கம் அவருடைய கோரிக்கையின்படி அந்த நூல்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அறிவார்ந்த நூல்கள், உண்மையான தகவல்களை சொல்லக்கூடிய நூல்கள் என அவர் எதையெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டினார்களோ அந்த நூல்கள் இன்று வரை அந்த லைப்ரரிகளிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் சரி, உலகின் மிகச்சிறந்த ஒரு நகரமாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இஸ்லாமிய விரோத சிந்தனைகள் விதைக்கப்பட்டாலும், இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள் விதைக்கப்பட்டாலும் அதை அல்லாஹ் தஆலா